வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நாளைக்கு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் காலையில் இந்த நேரத்துக்கு உட்காந்து எழுதிட்டே இருப்பீங்க உங்களுடைய எக்ஸாமை கொஷின் பேப்பரோட. ஸோ பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. ஸோ ஒரு சில தகவல்கள் தான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், நாளைக்கு மறந்தும் கூட இதெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ என்னெல்லாம்ன்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா லைஃபுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அதோட செக்லிஸ்ட் இது. முதல்ல என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டாலே நீ பாதி என்ன பண்ணிடுவேன், வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். எக்ஸாமோட கொஷின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாகவே வரும், ஓகேவா? ரொம்ப ஈஸியாக வரலனாலும் மாடரேட்டாக வரும், ஈஸியாக தான் வரும். ஸோ தேவையில்லாத பயத்தை எடுத்துக்காத. ஃபர்ஸ்ட் நான் 125 கொஸ்டின் போடணும், நான் 130 கொஸ்டின் போடணும், நான் 120 கொஸ்டின் போடணும், அந்த மைண்ட் செட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாத. ஏன்னா ஒன்ஸ் நீ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா ஒரு முதல் 3 கேள்விக்கு பதில் தெரியலனாலும் நீ அங்கேயே வந்து பிரேக் டவுன் ஆயிடுவேன், ஓகேவா? ஏன்னா வந்து ஒரு 3 கேள்விக்கு பதில் தெரியலனா நம்மளால 120 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாதோ அப்படின்னு ஒரு பிரேக் டவுன் ஆயிடுவேன். அங்க பிரேக் டவுன் ஆனா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நீ பார்க்கும்போது கண்டிப்பா உனக்கு பதட்டம் தானாவே கேரி ஓவர் ஆயிடும். ஸோ டோட்டல் என்டையர் கொஸ்டின் பேப்பரையுமே நீ ஒரு பதட்டத்தோட அட்டன் பண்ணும்போது தெரிஞ்ச ஆன்சர் கூட மறக்க ஆரம்பிக்கும். ஒரு பயத்தோடவே அதை அப்ரோச் பண்ணுவேன், இதுதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவையில்லாம பயத்தை ஏத்திக்காத. முதல் 2-3 கேள்விக்கு பதில் தெரியலனா சில் அவுட், ஃப்ரீயா இரு. ஏன்னா தெரிஞ்ச கேள்விகள் பின்னாடி நிறைய நமக்கு இருக்கலாம், ஓகேவா? ஸோ 2 கேள்வியை பார்த்து உடனே ஒரு கொஸ்டின் பேப்பரை முடிவு பண்ணிடாத. 140 கேள்வியில 2 கேள்வி தான் வாழ்க்கையை முடிவு பண்ண போதானா? கண்டிப்பா கிடையாது. ஆனால் 2 கேள்வியை பார்த்துட்டு உடனே முடிவு பண்ணிடாது. 140 கேள்வியில பின்னாடி கூட உனக்கு தெரிஞ்ச கேள்விகள் அதிகப்படியா இருக்கலாம். ஸோ அதனால பயப்படாம அட்டன் பண்ணு, பயந்திர மட்டும் வைக்காத. ஏன்னா நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் டெஃபினட்டா ஈஸியா வரும் உனக்கு. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்க எல்லாருக்காகவும் காட் கிட்ட. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா தான் வரும். ஸோ அதை நினைச்சு வரி பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட், பி ஆன் டைம். உன்னுடைய எக்ஸாம் சென்டர் எங்க இருக்கோ அங்க வந்து ஷெட்யூல் பண்ண டைமுக்கு போகிறதுக்கான வழியை பாரு. ஏன்னா கொஞ்சம் நீ லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு பதட்டம் ஆட்டோமேட்டிக்கா, ஐயோ எக்ஸாம் சென்டருக்குள்ள போக முடியாதோ, சேர்க்க மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டம். ஸோ அந்த என்டையர் டே வந்து அப்படியே என்ன போயிடும், பதட்டத்தோடவே கேரி ஓவர் பண்ணி எடுத்துட்டு போயிடும். ஸோ அதனால வந்து பதட்டப்படாத. டைம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்களா 8 மணினா 8லேருந்து 8:30க்குள்ள போயிடும் அந்த எக்ஸாம் சென்டரா. அதில் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கோ, எப்போ கிளம்பலாம், எந்த பஸ்ஸை பிடிக்கலாம், எந்த ட்ரெயினை பிடிக்கலாம், இல்லை எப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ரியராக உனக்கு பிளான் பண்ணி நாளைக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து அங்கே போகிறதுக்கான வழியை பாரு. ஸோ எக்ஸாம் சென்டருக்குள்ளே போனோடனே வாட்ச் எடுத்துகிட்டு போகலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. அனலாக் வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் அலோவ் பண்ணலன்னா வெளியே பேக்லேயே வச்சுட்டு போயிடும், அவ்வளோதான். ஸோ அனலாக் வாட்ச், டிஜிட்டல் வாட்ச் கிடையாதுமா, அனலாக் வாட்ச் எடுத்துகிட்டு போ. சப்போஸ் அலோவ் பண்ணலன்னா பேக்கில் வச்சுட்டு போயிடு. இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லேன். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா, நீ இவ்வளவு நாள் வீட்டில் எப்படி இருந்தியோ அதே மாதிரி போ. நாளைக்கு எக்ஸாம் உடனே புது சொக்கா எடுத்து மாட்டிக்கிறது, நல்லா இது பண்ணிட்டு போறது அப்படின்ற மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லைன்னு வச்சுக்கோ. ஒன்ஸ் நீ கம்ஃபர்டபுளா ட்ரெஸ்லயே ஃபீல் பண்ணலனா அடுத்து உன்னுடைய அட்டென்ஷன் எல்லாமே அந்த ட்ரெஸ் மேல போகுமே தவிர எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மேல போகாது. ஸோ ட்ரெஸ்ஸை சரி பண்றது, ட்ரெஸ்ஸை உட்காந்து பிடிச்சி இழுக்கிறது, இதே வேலை தான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ட்ரெஸ் எல்லாம் நார்மலா இவ்வளவு நாள் வீட்டில் எப்படி இருந்தியோ அதே மாதிரி போய் எக்ஸாம் எழுது. நாளைக்கு ஒன்றும் பொண்ணு பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ வரல, ஆனால் நார்மலா போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வா, நல்லபடியா பண்ணலாம், ஓகேவா? அந்த கான்சென்ட்ரேஷன், உன்னுடைய மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம பார்த்துக்கோ சில விஷயங்கள்ல. இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட், ஆன்சர் கீ. நாளைக்கு ஈவினிங் நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம். உளவியல், தமிழ் தகுதி தேர்வு, ஜிஎஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் கீ அப்லோட் பண்றோம். ஸோ நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நானே ஈவினிங் தான் பண்ணுவேன். நாங்கள் சீக்கிரமா ஆன்சர் கீ போட்டாலும் உன்னுடைய மீன் அந்த கேப்ல பண்ண மாட்டோம். தட் மீன்ஸ் உன்னுடைய மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கும் இடைப்பட்ட கேப்ல நான் பண்ண விரும்பல. ஏன்னா நீயுமே போன் பார்க்காத. உனக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கும் மெயின்ஸுக்குமே நடுவில் கேப் இருக்குன்னா நீ ஏதாவது பாட்டு கேட்டு உன்னை வைப் பண்ணிக்குவே தவிர இல்லைன்னா வேற எதனா சீரியஸ் பார்த்துக்கோ, இல்லை தமிழ் கொஸ்டின்ஸ் எதனா சேனல்ல போட்டுருந்தாங்கன்னா அதை பாரு. தயவு செஞ்சு ஆன்சர் கீ போடுறாங்க, அவங்க போடுறாங்க, இவங்க போடுறாங்கன்னு பார்க்காத. ஒன்ஸ் நீ ஆன்சர் செக் பண்ணிக்கிறதுக்கு மனசு விருப்பப்பட்டு நீ ஒரு 4-5 கொஸ்டின் பார்க்கும்போது ஆன்சர் தப்பா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தமிழ் தகுதி தேர்வுல போய் தகுதி இல்லாம மாறுவதற்கான வழியாயிடும், ஓகேவா? தமிழ் தகுதி தேர்வில் நமக்கு 40 கேள்வி எடுக்கணும், 40 மார்க் எடுக்கணும். நீ காலையில மெயின்ஸ்ல தப்பான தப்ப அந்த 1.5 மணி நேரம் இடைப்பட்ட கேப்ல பார்த்துட்டோம், ஐயோ இதை தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பதட்டம் வந்துச்சுன்னா தமிழ் தகுதி தேர்வுல போயிட்டு அதே பதட்டத்தோட காலையில நல்லா பண்ணியிருந்திருக்கலாமோ, காலையில நல்லா பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படி யோசிச்சு தமிழ் தகுதி தேர்வுல தகுதி இல்லாம போயிடுவேன். அதனால அந்த கேப்ல நீ எதையுமே பார்க்காத, தமிழ் தகுதி தேர்வை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணு. ஸோ முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே காலையில ஆன்சர் கீ, தமிழ் தகுதி தேர்வு ஆன்சர் கீ எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்னா பாரு. நாங்களும் அப்லோட் பண்ணி வைக்கிறோம், அதுக்குள்ள ப்ரீமியர்லாம் போட்டு ரெடியா வைக்கிறேன், வந்து பொறுமையா பாரு, ஓகேவா? சோ டைமை வேஸ்ட் பண்ணாம நாளைக்கு பதட்டத்தை மட்டும் உன் தோல்ல ஏத்திக்காது. உன் தோல் நட்சத்திரத்தை சுமக்க வேண்டிய தோல், பதட்டத்தை சுமக்க வேண்டிய தோல் கிடையாது. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நாளைக்கான வேலையை பாரு. இப்ப போலாமா? என்னென்னலாம் எடுத்துட்டு போனோம்னுட்டு. ஸோ இதெல்லாம் தான் நீ எடுத்துட்டு போக வேண்டிய செக்லிஸ்ட்.
ஸோ நான் இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். தட் மீன்ஸ் இட்ஸ் நாட் நெசசரி, பட் நான் ஒரு சில பேருக்காக அதை எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹால் டிக்கெட் வந்து வெரி மஸ்ட்மா. உங்களுடைய எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் இஸ் டெஃபினெட்லி மஸ்ட். கலர் ஜெராக்ஸ் போட்டுக்கோ, முடிஞ்ச வரையும் கலர் போட்டுக்கோ. ஏன்னா கலர் வந்து பிரிண்ட் போட்டாதான் ஓரளவுக்கு அந்த போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃபோட செக் பண்ணும்போது மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேட்ச் ஆகிறதுக்குள்ள ஒரு சீக்கிரமா பார்த்துடலாம், நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஹால் டிக்கெட்டை கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ மேக்ஸிமம். நெக்ஸ்ட் ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப் எய்தர் ஒரு ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு ஆர் ஓட்டர் ஐடி ஆர் டிரைவிங் லைசன்ஸ் எது இருந்ததோ ஒரு கவர்மெண்டால இஷ்யூ பண்ணப்பட்ட ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துட்டு போ. ஐடி ப்ரூஃப் நீ பிரிண்ட் அவுட் எடுக்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் ஐடி ப்ரூஃப் இஸ் யூஸ்டு டு செக் யுவர் ஐடென்டிட்டி. அதாவது நீ தான் அவனா நீ அப்படின்னு செக் பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்றாங்களே தவிர மற்றபடி ஐடி ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் அவங்க கேட்க கிடையாது. அப்ப ஐடி ப்ரூஃப் இதுல ஏதாச்சும் ஒண்ணுத்த மறக்காம எடுத்துட்டு போயிடு. நெக்ஸ்ட் ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துட்டு போ. நீ ரெண்டுமே எடுத்துட்டு போயிடு. எதுக்கு? ஒரு ப்ளூ ஒரு பிளாக் எடுத்துட்டு போயிடு. சேஃப் சைடு தான். நாளை பின்ன அதுவும் நீ பழக்கப்பட்ட பென் எடுத்துட்டு போ. நல்லா புதுசு வாங்கி கண்ணில் ஒத்தி எடுத்துட்டுலாம் போவாத. இவ்வளோ நாள் நீ டெஸ்ட் எழுதி பழக்கப்பட்ட ஒரு பென் எடுத்துட்டு போ. அப்பதான், ஏன்னா அங்க போயிட்டு பென் என்ன வேணா பண்ணலாம். ஸோ ஒரு ப்ளூ பென் ஒரு பிளாக் பால் பென் ரெண்டுமே எடுத்துட்டு போ. பழக்கப்பட்ட பென் இவ்வளோ நாள் ஒரு 2-3 டெஸ்டாவது அதில் எழுதி இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு பென் எடுத்துட்டு போ. ஸோ இதெல்லாம் கெத்து. அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஆல் டிக்கெட்ல யாருடைய போட்டோ ஒழுங்கா பேஸ்ட் ஆகலையோ, தட் மீன்ஸ் ஒழுங்கா பிரிண்ட் ஆகலையோ, அவங்க இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆல் டிக்கெட்ல ஒட்டி என்ன பண்ணுங்க, மேல ஒரு பச்சை இங்க் பென்ல சைன் வாங்குறவங்க கிட்ட சைன் வாங்கி கொடுங்க, கெசட்டட் ஆஃபீஸர் கிட்ட. ஸோ அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ நீ எதுக்கும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ என்ன பண்ணு, கையில வச்சுக்கோ. அங்க போனா அங்க வரவங்க எப்படி வருவாங்களோ தெரியல, உங்க போட்டோ சரியா தெரியல போப்பா அப்படின்வாங்க. உடனே அங்கேயே விட்டுட்டு நீங்க கெசட்டட் ஆஃபீஸர் தானே, கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வாங்கிடுங்க. ஓகேவா? ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட வாங்கினா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை கையில வச்சுக்கோ. அது ஒன்றும் ஒயிட் கிடையாது, லைட் ஒயிட் தானே. ஸோ அது கையில எடுத்துட்டு போறதுனால ஒரு குறையும் இல்லை, வச்சுக்கோ, பரவாயில்ல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியம். நாளைக்கு மறக்காம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. செக்லிஸ்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ வாட்டர் பாட்டிலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கும், அப்பப்போ தண்ணி குடிச்சு. ஸோ பயப்படாத, நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்? ஈஸியா வரும். ஸோ என்னுடைய ஆன்சருக்கு பார்க்கும்போது நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு நீங்க வந்து சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே மறக்காம டெஸ்ட் போய் நல்லபடியா எழுதிட்டு வாங்க எக்ஸாம் போயிட்டு. ஸோ இது நார்மலா நமக்கு நடக்கக்கூடிய கிளாஸ் டெஸ்ட் மாதிரி தான். ரொம்ப பதட்டப்பட்டு பெரிய விஷயத்தெல்லாம் வந்து அசம்ஷன் பண்ணிட்டு போயிடாத. ஸோ எக்ஸாம் ஹாலில் உங்க பக்கத்துல தான் நானும் இருக்கேன், என்னுடைய வார்த்தைகளும் இருக்கும். ஸோ நானும் உங்க கூட தான் வருவேன் எக்ஸாம் ஹாலுக்குள்ள. ஸோ நல்லபடியா சொல்றேன், அந்த வார்த்தையை காதுல கேட்டுக்கிட்டு நல்லபடியா எழுதிருங்க. ஸோ வெற்றியோட வருவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தில். நன்றி, வணக்கம்.